அரண்பணி அறக்கட்டளை நடத்தும் பெரிய புராணம் பேருரை விரிவுரையாளர் GKS ஐயாவின் முதல் பிரதியை எடுத்துக்கொண்டு பேருரையில் வலம் வந்து தரிசனம் செய்த பின்பு வைர விழா நடைபெறும் மேடைக்கு செல்வோம். இது 7வது பாகமாக பார்க்கிறோம். சிவகங்கை ஐயா அவர்களுடைய வாழ்வில் நடந்த பல சுவையான செய்திகளை ஐயா அவர்கள் இங்கே நமக்காக எடுத்துரைத்தார்கள். இந்த பெருவிழாவிற்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று ஆணி திருமஞ்சனம் நிகழக்கூடிய இந்த பொன்னான நாளில் பல்வேறு அருள்விழாக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் கூட சிவகலிமணி ஐயா அவர்களுக்கும் பெரிய புராணத்திற்கும் சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற பெருநோக்கத்தில் அதை உணர்ந்த பெருமக்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற கொங்கு நாட்டின் இரு கண்களாக விளங்கக்கூடிய திருப்பேரூர் ஆதீனம் மெய்கண்ட சந்தானம் வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேரூராதீன 25வது சீர்வளர்ச்சி குருமகா சன்னிதானங்கள் திருமேனி தாங்கி எழுந்தருளி இருக்கின்றார்கள். குருமகா சன்னிதானங்களுக்கு தெண்டனிட்ட வணக்கத்தை உரித்தாக்கி வருக வருக என்று அவையின் சார்பில் வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போல கோவையினுடைய சமய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து கந்தப்பெருமானுடைய சந்த புகழை உலகமெல்லாம் பறைசாற்றி வருகின்ற சிரவையாதீனம் கௌமார திருமணத்தினுடைய 4வது குருமகா சன்னிதானங்கள் வழிபாட்டிற்குரிய சீர்வளர்ச்சி சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை தெண்டரிட்டு மனமே மொழிகளால் போற்றி பணிந்து வருக வருகின்ற வரவேற்பை உரித்தாக்கி மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்த வண்ணமாக கருத்துரை, முதலாவதாக கருத்துரை வழங்குவதற்கு மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தினுடைய செயலர் சிவத்திரு குமரலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து மகிழ்கின்றேன். காவாய் கனகத்திரளே போற்றி, சிதம்பரம் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் மேடையிலே இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அடியேருடைய படிவிழந்த வணக்கம். அந்த பெருமக்களே, 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பேரூரில் பெரிய புராண உரை யானை மீது வைத்து திருமீதி வந்த அந்த அருட்காட்சியை இன்று எல்லோரும் கண்களால் கண்டோம். கண்டறியாதன கண்டேன் என்ற அந்த தேவார தொடருக்கு ஏற்ப இன்றைய காலை காட்சி உள்ளத்தை உருக்கியது, நெஞ்சமெல்லாம் மகிழ்ந்தது. அடியார் திருக்கூட்டம் அரகர அரகர என்ற ஒலியோடு சிவக்கழிற்றின் மேல் வந்த காட்சியை பார்க்கிற புண்ணியத்தை கடவுள் என்று நமக்கு வழங்கியிருக்கிறார். நண்பர்களே, சிவகவுனி ஐயா அவர்கள் வந்த மரபை பற்றி 2 செய்தி நினைவூட்ட விரும்புகிறேன். நாம் வந்த மரபு நல்ல மரபாக இருக்க வேண்டும். சடையனாரை பற்றி சொல்லுகிற பொழுது சேக்கிழார் பெருமான் மாதோர் பாகனாருக்கு வழி வழி அடிமை கொண்டவர், இதான் தெய்வ சேக்கிழார். சடையனாருக்கு இருக்கிற பெருமையில தலை சிறந்த பெருமையாக காட்டுவார். அது மாதிரி நம்முடைய உரையாசிரியர் சிவகவுனி அவர்களின் ஞான பரம்பரை என்ன என்று சொன்னால், உரை என்று சொன்னால் அது பரிமேலர் உரைதான், நச்சினார்க்கினியர் உரைதான், சிவஞான முனிவர் உரைதான் என்று உலகம் முழுவதும் பேசுகிறார்கள். அந்த சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப முனிவருடைய மாணவர் கந்தப்பையர், கந்தப்பையருடைய மாணவர் சரவண பெருமாளையர், அவருடைய மாணவர் சந்திரசேகர பிள்ளை, அவருடைய மாணவர் கந்தசாமி முதலியார், அவருடைய மாணவர் மகனார் சிவகவுனியார். ஆக உரையில் சிவஞான முனிவர் தொட்டு பெரிய புராண விரிவுரை வரை அந்த ஞான பரம்பரை தோன்றியிருக்கிறது.
இனி உரை செய்வதற்கு அதுபோல சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. என்னென்ன சொல்ல வேண்டும் என்று இறைவன் கருதினாரோ சேக்கிழார் வழியாக கொடுத்தார். அதை படிக்கிற மக்களுக்கு விளங்கும்படியாக கொடுத்த பெருமகனார் சிவக்கவுனியார். நடராஜ பெருமானுடைய திருக்கூத்தை சொல்லுகிற பொழுது இறைவன் உமை காண ஆடுவான் ஏனென்றால் அப்படியே நம்மால வாங்க முடியாது. உமை காண ஆடுவான், அந்த உமை நமக்கு வாங்கி கொடுக்கும் என்று சொல்லுவார்கள். பாலுன் குழவி பசுங்குடல் பொறாதன நோயுன் மருந்து தாயுண்டாங்கு. அதுபோல நடராஜ பெருமானுடைய நடனம் சிவம் சேக்கிழாருடைய பெரிய புராணம். சிவக்கவுனியினுடைய உரை அம்மை என்று நாம் போற்றுகிற வகையில் இருக்கிறோம். அதனால்தான் உரையை வலமாக எடுத்து வந்த சிவக்களிர் கூட பெண் யானையாகத்தான் இன்று வலம் வந்தது. அம்மவாறு அந்த நெறியை எனக்கு நினைவூட்டியது. இவர் உரை மறிப்பதற்கு காரணம் 50 ஆண்டுகள் உழைத்த உழைப்பு. எத்தனில் தன்னுடைய பயணத்தை பார்த்திருப்பார், எத்தனை இரவு கழித்திருப்பார், எத்தனை நூல்களை படித்திருப்பார். அநேகமாக இவர் படித்த நூலை விரித்து வைத்தால் பேரூரிலே இருந்து அவர் இல்லம் வரை அந்த நூல்களை விரித்து வைத்துக் கொண்டே போகலாம். அத்தனை நூல்கள் படித்திருக்கிறார். அந்த நூல்கள் தேங்கி வைத்திருந்தார். அது வெளிப்பட்டு முகிலாக பொழிவதற்கு காரணமாக இருந்த சைவ பெருமழை கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார். அவருக்கு பாடம் சொன்னவர் வினோதரச மஞ்சரி வீராசாமி செட்டியார். வினோதரச மஞ்சரி வீராசாமி செட்டியாரிடத்திலே பாடம் பயின்ற கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியார் பேரூர் சத்திரியா சன்மார்க்க சங்கத்திலே பேச வந்த பொழுதுதான் சிவக்கவுனி ஐயா அவர்கள் சதாசிவம் செட்டியார் அவர்களை சந்திக்கின்றார்கள். இந்த 2 பேருடைய சந்திப்பு நடந்த இடம் பேரூராதி. அதன் பிறகுதான் அவர்களுக்கு உள்ளத்திலே உரை எழுத வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை எண்ணி எண்ணி பலவாறாக பார்க்கிறார். இன்றைக்கு எல்லோரும் நம்புவது நாம் எத்தனை நாள் வாழுவோம் என்று. அவர் ஜோதிடரை பற்றி சொல்லுகிறார்கள். நிறைய பணம் கொடுத்து ஆயுட்காலத்தை பற்றி ஜாதகத்தில் எழுதினார்கள். ஒரு ஜோதிடர் கூறினார் 66 வயதில் இந்த ஆன்மா உடம்பை விட்டு பிரிந்துவிடும் என்று. இன்னொரு ஜோதிடர் கூறினார் இல்லை இல்லை 76 போகும் என்று. 2 வயதையும் கடந்து விட்டார் சிவக்கவுனி அவர்கள். அவரே எழுதுகிறார். இன்னொருவர் சொன்னார் 81 அவருடைய ஆயுள் நடராஜ பெருமானுடைய திருக்கூத்திலே கூடும் என்று சொன்னார்கள். இந்த இடையில்தான் பேருரை எழுதியதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அந்த பேருரை கிடைப்பதற்கு கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியாருடைய அந்த உள்ள தேடல் உள்ளத்திலே அவருக்கு உரையாக வந்தது. அந்த உரைகளில் 2 நான் சுட்டுவேன். மனுநீதி சோழனுடைய வரலாற்றிலே அவருடைய மகனார் வீதி விடங்கன். அவர் பிறந்ததும் நன்கு படிக்கின்றார். முதல்ல சிவக்கலைகளை படித்தார். பிறகு குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், காலாட்படை, செலுத்துதலை படித்தார். இதை ஒரே பாட்டில் சேக்கிழார் காட்டுகிறார். அப்பொழுது அவர் படித்ததை 4 சொல்ல காட்டினார். 1 ஓதி, 2 திருந்த ஓதி, 3 கலைவல, 4 கற்றதால் பண்பின் மிக்கார். பாட்டு சொன்ன நேரமாக என்பதெல்லாம் 4 சொல். இவர் படிக்கிற காலத்தில் 10 அதிகாரம் மனப்பாட பகுதி. சிவக்கவுனி அவர்கள் படிக்கிற பொழுது 10 அதிகாரம் மனப்பாட பகுதி. அதில் இவர் செய்த ஒரு பெரிய திருவருள் 10 அதிகாரத்தையும் 100 குறளையும் மனப்பாடம் பண்ணினார். 100 குறளுடைய உரை பரிமேலழகர் உரையையும் மனப்பாடம் செய்தார். எண்ணி பாருங்கள். இந்த உரைனா என்ன உரை சிறப்பு? தின்று கண்டார்க்கு அது தித்தித்தவாறே என்று சொல்லுவார்கள். பரிமேலழகருடைய 1 சொல்லுகிறேன் பாருங்கள். கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாலறிவன்
நற்றாள் தொழாரினி. அதற்கு உரை எழுதினார் பரிமேலகர். ஆகம அறிவுக்கு பயன் அவன் தாள் தொழுதல். இதாக உரை. சிரமமே இல்லை. ஆனால் படிக்கிற பண்பை வளர்த்து கொள்ளுகிற தவம் இல்லை. அந்த தாளை பற்றி சொல்லுகிறார். ஏன் அதை தாள் என்று சொன்னார் என்றால், பரிமேலகர் எழுதுகிறார், பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். நற்றாள்னா என்னதான்? நல்ல கூட்டல் தான் நற்றாள். என்ன நற்றாள்? பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். இப்படி அந்த உரை நமக்கு தேவை. கசடர எல்லாருக்கும் தெரிந்த குரல். கசடுன்னா என்ன? ஒரே ஐயன்தான், அழுக்கு என்றுதான் தெரியும். பரிமேலகர் உரை எழுதினார், விபரீத ஐயங்களை நீக்கி நல்லோர் பலருடன் கூடி பல்காலும் பயிரல். அப்ப உரை எவ்வளவு தேவைன்னு பாருங்க. இந்த உரைக்கு ஒரு இலக்கணம் வகுத்தார்கள். கருத்துரைத்தல், கண்ணடித்துரைத்தல், பிகற்பங்களை திரட்டுதல், நான்காவதா சொன்னார்கள் விரித்து திரட்டுதல். இந்த 4 இலக்கணமும் பொருந்திய ஒரு உரை கடல் சூழ்ந்த உலகத்தில் நான் தேடி பார்த்தேன். சிவகவுனி உரைதான் என்று பதிப்பாசிரியர் கற்பகம் வேந்தர் அவர்கள் எழுதியிருப்பதை நாம் இங்கே நினைவூட்டுகிறேன். அப்படி அந்த உரையிலே அவர்கள் திருக்குறள் மேல கொண்ட நாட்டம். இந்த வீதி விளங்க பிள்ளையை சொல்லுகிற பொழுது கற்க என்ற சொல் வீதி விடங்கன் ஓதி என்ற சொல்லால் உணர்த்தப்படுகிறது. கசடர என்ற திருக்குறள் சொல் வீதி விடங்கன் திருந்த ஓதி என்ற சொல்லால் உணர்த்தப்படுகிறது. பலகலை என்ற சொல் கற்பவை கற்றவின் என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது. பண்பின் மிக்கான் நிற்க என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது. ஒரு குறள ஒரு பாடல்ல 4 சொற்களின் உரை விரித்து காட்டியவர் நம்முடைய பெரிய புராண ஆசிரியர் உரையாசிரியர். இன்னொரு இடம் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் அருமையான பகுதி. கத்தி நெஞ்சில் இருக்கிறது. அப்பொழுது குத்தியவனை பாதுகாப்பாக கொண்டு போய்விட சொல்லுகிறார் மன்னர். அப்பொழுது அவர் போய் பாதுகாப்பாக விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்று சொன்னதும், ஐய நீ எனக்கு செய்தது யார் செய்யவல்லார் என்று மெய்ப்பொருள் நாயனார் தன் வேலைக்காரனை வணங்குகிற இடம் அந்த இடம். சேக்கிழார் காட்டுகிறார். சேக்கிழார் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தை சொல்லுவதற்கு யாரும் இல்லை. அப்பொழுது அரசியல் ஆயத்தார்கள் மந்திரிமார்களையும் உறவினர்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு அவர் சொன்ன உபதேசம் அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்தனை விளம்புவார். விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர். இது அந்த பாடல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதுல என்ன சொல்லுகிறார்? பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றுளாடும் பூங்கழல் சிந்தை செய்வார் என்ற அருமையான தொடர். உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு. அதை சேக்கிழார் எழுதுகிறார். புறவலர் சைவத்தை காத்த புறவலர், திருநீரை காத்த புறவலர், சைவ ஆலயத்தை காத்த புறவலர். இதெல்லாம் யார் கொடுப்பது? உரையாசிரியர். அதன் பிறகு ஒரு யாரும் அறிய முடியாத இடம் பூங்கழல் மன்றுளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் கூறியதால் மெய்ப்பொருள் நாயனாரின் ஆன்மார்த்த மூர்த்தி நடராஜ பெருமான் என்று எழுதுகிறார். சேக்கிழார் அங்க குறிப்பில்ல, உள்ள இருக்கே. அது அவர்களுக்கு தான் தெரிஞ்சது. எப்படி கடலை தெரிவார் பூஜை முடிந்தோன்ன பூஜையில கலல் ஒளி கேட்டாரோ, பாதவூர்ல எப்படி ஒளி கேட்கப்பட்டதோ, அதுபோல் பூங்கடல் சிந்தை செய்தார் என்று சேக்கிழார் குறித்திருப்பதால் மெய்ப்பொருள் நாயனாருடைய ஆன்மார்த்த மூர்த்தி நடராஜ பெருமான். எனவே பூஜை முடிந்ததும் நடராஜரை தன் உள்ளத்திலே தியானம் செய்யக்கூடிய புரவலர் மெய்ப்பொருள் நாயனார் பூங்கடல் சிந்தை செய்தார் என்று காட்டுகிறார். இந்த உரை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னொரு அருமையான இடம் காலம் கருதி அதோடு நிறைவு செய்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்த பொருளையும் கையில் வச்சுக்க மாட்டார்.
பெருமானுடைய திருவடி ஒன்றுதான் அவருக்கு பற்றுக்கோடு, எல்லாருக்கும் தெரியும். அதுபோல கந்தசாமி முதலியார் ஐயா அவர்கள் வாழ்க்கையில பற்று கொண்டிருந்த பொருள் திருநீற்றுப்பை ஒன்றுதான் என்று அவருடைய மகனார் எழுதுகிறார். இது மேல மட்டும்தான் அவருக்கு மிகுந்த பிரியம் இருந்ததாம், திருநீற்றுப்பை. அந்த திருநீற்றுப்பையையும் திருவாசகத்தையும் திருக்குறளையும் கையில் எடுத்து வாழ்ந்து 40 ஆண்டுகள் பெரிய புராணத்தை தன் தொண்டர்களுக்கு சொன்ன அருட்கலை கழகத்தின் ஆசிரியர் பாசு மணியமையா அவர்களில் வகுப்பிலே கலந்து கொண்ட சிறியவன் என்கிற தகுதிதான் இந்த மேடையில என்னை நிறுத்தி இருக்கிறது. இந்த நாட்டிலே எவ்வளவு பேர் பெரிய புராணத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது பட்டியலிட முடியாத அளவு கொங்கு நாட்டிலே சிறப்பு இருக்கிறது. அதை கச்சியப்ப முனிவர் சொன்னார். இங்க இருக்கிற பட்டி பெருமான் எதற்கு மகிழ்வார் தெரியுமா? பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகன், பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகன். அந்த சொல்லல சொல்லி பாருங்க, பாமலி புலவர். இங்கிருந்தவர்கள் எல்லோரும் பாக்களால் பரவி இருக்கிறார்கள். அந்த புலவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய பட்டிநாயகர் இங்கே இருக்கிறார் என்று கச்சியப்ப முனிவர் வாழ்த்திலே பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகர். அப்படி அந்த பாக்களிலே சிவபெருமானுக்கு மிகுந்த விருப்பம். படியிலா நின் பாட்டில் நனி விருப்பன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தை கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகள் சொல்லுவதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர் பாடல் பாடினா தேவையானது கிடைக்கும். அப்படி முதல்ல பொன்பற்றங்கள் பல இருந்தாலும் கூட பங்குனி திருவிழாவிற்கு மக்களுக்கு வருகிற அடியார்களுக்கு சோறு போட பொன் தேவைப்பட்டது. அப்பொழுது திருவாரூர்ல தான் இருக்கிறார்கள். திருவாரூர்ல இருந்து கொண்டு புகழூருக்கு போகிறார். அங்க போய் பொன் கேட்க போகிறார். இது சேக்கிழார் காட்டுவது. இப்போ திருவாரூர்ல இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பெருமானிடத்திலேயே பாடி பொன் கேட்டு இருக்கலாமே, அவர் ஏன் புகழூருக்கு போக வேண்டும்? இந்த சிந்தனை நான் படித்த அளவு சிவக்கவுமணி ஐயா அவர்களை தவிர வேற யாருக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கேயே திருவாரூர் பெருமான் தான், இங்கேயே பொன் கேட்டு இருக்கலாம், ஏன் புகழூருக்கு போக வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் பதி பசு பாச உண்மையை முற்ற கற்றவர் ஒருவர் தான் உரை சொல்ல முடியும். கமலை ஞானப்பிரகாச சுவாமியினுடைய தொண்டர்கள் என்ன செய்வார்கள் என்று ஒரு தனிப்பாடல் சொல்லுகிறது. கமலை ஞானப்பிரகாசனுடைய தொண்டர்கள் ஆய்வர் பதி பசு பாச உண்மையை. இவர்தான் கமலை ஞானப்பிரகாச தொண்டர்களுக்கு இருக்கிற சின்னம். பதி பசு பாச உண்மைகளை ஆய்பவர்கள் கமலை ஞானப்பிரகாச தொண்டர்கள். அது மாதிரி அந்த பட்டியல்ல வந்தவர் அல்லவா கைப்பாக்கம் ஐயா அவருடைய பாடம் கேட்டார் அல்லவா, கந்தசாமி ஐயா அவர்களுடைய மடியிலே தவழ்ந்தவர் அல்லவா, தன் தாயார் வடிவம்மை பால் ஊட்ட பால் குடித்த பெருமைக்குரியவர் அல்லவா. 10வது ஆண்டிலே திருநாவுக்கரசரை போல தந்தை திருவருளில் கலக்க, 20வது ஆண்டிலே தாயார் திருவருளில் கலக்க, 18 ஆண்டுகள் முதல் மனைவியோடும் 40 ஆண்டுகள் 2வது மனைவியோடும் வாழ்ந்து இந்த உரையை தந்த பெருமகனார் சிவக்கவுளி அவர்கள் காட்டுகிறார்கள். ஏன் திருவாரூரிலே இருந்து திருப்புகலூர் செல்ல வேண்டும் என்றால் அருமையான உரை. சைவத்தில தன் ஆன்மார்த்த மூர்த்தி இடத்தில காமிய போகங்களை கேட்கக்கூடாது. அவரிடத்திலே பூசை முறிந்ததும் தனக்கு இருக்கிற கர்ம நிவேதனத்தை அவரிடத்திலே ஒப்புவித்து விட வேண்டும். சிவபூஜை செய்கிறவர்களுக்கு தெரியும், ஒப்புவித்து விட வேண்டும், வேற எதையும் கேட்கக்கூடாது. எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆன்மார்த்த நாயகர் திருவாரூர் பெருமான் கர்மத்தை ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல அடியார்களுக்கு வேண்டிய பணத்தை கூட காமிய பலனாக கேட்கக்கூடாது என்றுதான் புகழூருக்கு சென்றார். என்ன உரைங்க, ஏன் எனில் கூறுதும் எழுதுகிறார் ஆசிரியர். கடைசியாக ஒன்று சொல்வேன். நாளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையிலக்கி போகிறார்கள். இன்று அவருக்கு எண்ணம் வந்தது அந்த யோகம் செய்கிற நாயனாருக்கு.
நாளை அவர் போகிறாரே, நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வது என்று எண்ணுகிறார். இவர் போய்விட்டால் இந்த உலகத்திலே வாழ்வது எப்படி, அவர் எப்படி வாழ்வது என்று எண்ணியதை சேக்கிழார் பதிவு பண்ணுகிறார். கண்ணுக்கு ஒளி இழந்து எப்படி நான் காண்பேன், கண்ணுக்கு ஒளி இழந்து எப்படி நான் வாழ்வேன் என்று எண்ணுகிறார். அப்படி எண்ணிய பொழுது யோகத்தால் இவருக்கு முன்னால போகிறார். அதுக்கு உரை எழுதுகிறார் சிவகுமணியா அவர்கள். கண்ணுக்கு ஒளி இழந்தவன் வாழ முடியாது, அதை போல் குருநாதர் இல்லாதவன் உய்ய முடியாது என்பது குறிப்பு பொருள் என்று எழுதுகிறார். குறிப்பு பொருள் என்று எழுதுகிறார். நிறைய இடங்கள்ல தமிழை பற்றி வருகிறது. அதில் வன் தமிழ் என்று ஒரு இடம். வன் என்பதற்கு வளப்பும் என்று பொருள். வன்மை தரும் ஆகமனூர், வன் புகழ் மூவர் படித்தவர்களுக்கு தெரியும். வன்மையாவது வளப்பம். அதற்கு சிவகுமணியா அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு ஆன்மா இறைவனோடு அத்துவித கலப்பிலே இணைய வேண்டும் என்றால், இரண்டன் ஒருமையிலே சேர வேண்டும் என்றால், அது நால்வர் அருளிய தமிழ்தான் என்று உரை எழுதுகிறார். காலம் கருதி அனைவருக்கும் நன்றி.